கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 41:14. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையா சப்போர்ட்டா நிற்பேன்னு சொன்ன எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய மனசுல இருக்கிற பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுறாரு. சிலர் மரண பயத்துல சரியா தூங்குறதில்ல. சிலர் ஃபியூச்சரை குறித்து யோசிச்சு அது ஃபியூச்சரை குறித்த ஒரு பயம் எப்படி அமையுமோன்னு தெரில. அதனால சிலர் தூங்கலை, டிப்ரெஷனுக்குள்ளால போயிட்டாங்க. சிலர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை நினைச்சு பயந்து இது என்னமா முடியுமோன்னு சொல்லி பயந்து தன்னுடைய தூக்கத்தையும் கெடுத்து நிம்மதியும் கெடுத்து கூட இருக்கிறவங்க தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். சிலர் தோல்வியை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் எழுதுனேன், ஜெயிச்சிருவேனா பாஸ் ஆவனா தெரியலையே, தோத்துட்டேன்னா எல்லாரும் என்ன அற்பமாக பார்ப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அநேக பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தை குறித்த காரியத்தில் பயந்துட்டுருக்குறீங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மிரட்டி இருக்கலாம், அதனால பயந்துட்டுருக்குறீங்க. சிலர் உங்களுக்கு விரோதமாக செய்வினை செய்திருக்கலாம், அதனால பயந்துட்டு. பயமே படாதீங்க. நீ பயந்தியன்னா வேதம் சொல்லுகிறது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது அப்படின்னா எதை நினைச்சு பயந்தான யோபு அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். எனவே பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் பயந்த காரியம் நடந்துடும். அதனால் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கணும். என்ன நடந்துடும், என் ஆண்டவருக்கு தெரியாமல் என்னங்க நடக்கும்? பரவாயில்ல, என்ன பண்ணுவான்? அதனால் என்ன பண்ண முடியும்? என்ன 4 அடி அடிப்பானா, இல்லை ஜெயிலில் தூக்கி போடுவானா? இவ்வளோ தானே முடியும். என் உயிரை ஒருவனும் என் இடத்துலேருந்து பறிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்தார், அவர் தான் எடுக்க முடியும். தைரியமாக இருங்க. நிறைய பேர் இந்த கோழைத்தனத்தில் இருக்கிறதுனால தான் பயத்தில் அலுவலகத்துக்கு போக மாட்டேன்றான், பயத்தில் வேலைக்கு போக மாட்டேன்றீங்க, பயத்தில் தொழில் செய்ய போக மாட்டேன்றீங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருக்கிறவங்கள இன்றைக்கி ஆண்டவர் விடுதலையாக்குறார். ஒரு முறை ஒரு சகோதரன் வந்தார், எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகவே பயமாக இருக்குது. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சகோதரன். ஒரு சின்ன கட்டிஞ்சி ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடும். அது எந்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, அந்த வியாபார ஸ்தலத்துக்கு போக முடியாத அளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணி வியாபாரத்தையே நஷ்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு ஒரே நிமிஷம், ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்ட தைரியத்தின் ஆவினால் நிரப்புகிறேன். மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் அற்புதங்களை செய்து இன்றைக்கி அந்த பிஸ்னஸை நல்ல ஓட்ட உதவி செய்கிறாரு. சிலருக்கு தூக்கத்தில் ஒரு விதமான பயத்தின் ஆவி வந்து பயமுறுத்தும், அலக்கழிக்கும். இன்றைக்கி எல்லா பயமுறுத்துக்கிற ஆவிகளை வெளியேற்றி நிம்மதியாக தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். யாரெல்லாம் எனக்கு சரியாக தூக்கம் வரலன்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கி பிறகு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு துணை நிற்பார். அவர் நிற்கும்போது நீ பயப்படாத. அவர் பக்கத்தில் தான் இருக்கார், உன் கூட தான் இருக்கிறார், உனக்குள்ளே தான் இருக்கார். யார் பயப்படுவாங்கன்னா, ஆண்டவர் தன் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற நிச்சயம் இல்லாதவங்க பயப்படுவாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றவன் ரொம்ப தைரியமாக இருப்பான், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவான். இந்த பயம் ஒரு மனுஷனுக்கு கோழைத்தனத்தை கொண்டு வரது மட்டும் இல்லை, டிப்ரெஷனில் கொண்டு போயிடும். அதனால் இன்றைக்கு பிறகு அந்த நிலைமைக்கு போகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஒரு நல்ல சாட்சி, சிஸ்டர் லல்லி, என்னுடைய மகன் மோனோஜி 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், நாங்கள் வசிக்கும் பகுதியில் அனைவரும் ஆச்சரியப்படும்படி மேன்மையாக வைக்கவும் ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் ஸ்கூல் டாப்பராக வருவான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி பதில் அனுப்பியிருந்தார். சகோதரர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். 10ஆம் வகுப்பு தேர்வின் முடிவில் 500க்கு 470 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் சொன்னார், செய்தார். நிறைய பேருக்கு எக்ஸாமில் கூட பயம். பாருங்க, அந்த மோனோஜிக்கு ஆண்டவர் சொன்னபடி ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார், உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள் இருக்கிற பயத்தின் ஆவியை வெளியேற்றி தைரியத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்புங்க. நீங்கள் அவர்களுக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து என் பிள்ளைகளை நடத்தும். இவர்கள் போகிற இடத்துலெல்லாம் இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாத்து இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்து என் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றித்தான். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, தடைகள் நீங்க என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கல்லூரிக்கு போக முடியாமல், பணம் கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நின்று இந்த ஃபீஸை கட்டி நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்குவீராக. எக்ஸாம் நேரத்தில் வருகிற பயங்கள் மாறட்டும் சுவாமி. வியாதியை குறித்த பயம், மரண பயங்கள் நீங்கி என் பிள்ளைகளை உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தரலாம். 1 பேதுரு 5:10 உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.